Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சகட்டு மேனிக்கு இருந்த கடைகளால் சென்னை மெரினாவின் அழகு கெடுவதாகவும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதாகவும் கூறிய உயர்நீதிமன்றம் 900 கடைகள் மட்டும் செயல்பட அனுமதி அளித்து உத்தரவிட்டது. இதனையடுத்து 900 ஸ்மார்ட் கடைகளை உருவாக்கிய சென்னை மாநகராட்சி குலுக்கல் மூலமாக வியாபாரிகளுக்கு ஒதுக்கியது. ஆனால் மற்ற வியாபாரிகள் போர்க்கொடி தூக்கியதால் ஸ்மார்ட் கடை திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. வியாபாரிகளின் கடும் எதிர்ப்பை சமாளிக்க முடியாமல் பின்வாங்கிய சென்னை மாநகராட்சி கோடிக்கணக்கில் செலவு செய்து வாங்கிய ஸ்மார்ட் கடைகளை மயிலாப்பூர் அருகே உள்ள கைலாசபுரம் சுடுகாட்டில் கிடாசியதால் புதர்மண்டி வீணாகி கிடக்கிறது. ஸ்மார்ட் கடைகள் கிடாசப்பட்டதால் பழையபடியே கூல்ட்ரிங்க்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட், கடல் உணவகங்கள், பழக்கடைகள் என புதிதாக 2000 கடைகள் சென்னை மெரினாவில் முளைத்தன. கடலுக்கு மிக அருகிலேயே கடைகள் அமைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவற்றை அதிகாரிகள் யாருமே கண்டுகொள்ளவில்லை. சென்னை மெரினாவில் உயர்நீதிமன்ற உத்தரவையும் மீறி கடைகள் அமைக்கப்பட்டிருப்பதன் பின்னணியில் முக்கிய அரசியல் கட்சிகளின் நிர்வாகிகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர்கள் வியாபாரிகளிடம் தினசரி ரூபாய் 500 என மாமூல் வாங்கிக் கொண்டு மெரினாவில் கடைகளை அமைக்க வைப்பதோடு அதிகாரிகள் போலீசார் தொந்தரவில் இருந்து பாதுகாத்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் நாள் ஒன்றிற்கு சுமார் 10 லட்சம் ரூபாய் என மாதம் 3 கோடி ரூபாய் வரை மாமூல் வசூலாவதாகவும் இதனை அதிகாரிகள், போலீசார், அரசியல் கட்சி பிரமுகர்கள் பிரித்து எடுத்துக் கொள்வதாகவும் கூறப்படுகிறது. மெரினாவில் கூடுதல் கடைகள் அமைப்பது சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தும் என நீதிமன்றமே கூறித்தான் 900 கடைகளுக்கு மட்டும் அனுமதி அளித்தது. அப்படி இருக்கையில் தற்போது கடற்கரை மணல் பரப்பை ஆக்கிரமித்து இஷ்டத்திற்கு கடைகளை அமைத்திருப்பது ஏன் என்ற கேள்வி எழுவதோடு அந்த கடைகளை மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் கோடிக்கணக்கில் வசூலாகும் மாமூல்தான் என்கின்றனர். இது குறித்த கேள்விக்கு விளக்கமளித்த சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன், தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முடிந்ததும் மெரினாவில் ஆய்வு மேற்கொண்டு விதிகளை மீறும் கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். ஜூன் 4க்கு அப்புறம் டெஃபினட்டா அதிகாரிகள் அது நியாயமான டெக்னிக்கலிங்க இந்த நம்ம இதுலயே மீன் இதுல அதான் மெரினா கடற்கரையில மட்டும் 2000 கடை இப்ப அடிஷனலா உள்ள வந்திருக்குன்றாங்க. வந்திருந்தா அது எல்லாமே அந்த ஒரிஜினல் லிஸ்ட்ல இருக்காத கடைகள் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சரிபார்க்கப்பட்டுதான். ஏற்கனவே உயர் நீதிமன்றம் எல்லாமே இந்த லூப் ரோடு எல்லாமே கண்காணித்து வராங்க. கடற்கரை மணலை ஆக்கிரமித்து கூடுதலாக கடைகள் அமைத்ததில் அரசியல் கட்சி பிரமுகர்களின் ஆதிக்கம் இருப்பதாக எழுந்த புகார் குறித்த கேள்விக்கு மழுப்பலாக பதிலளித்த ஆணையர் ராதாகிருஷ்ணன், சென்னையில் உள்ள அனைத்து கடற்கரைகளிலும் விதிகளை மீறி அமையும் கடைகள் குறித்து கண்காணித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக விளக்கமளித்தார். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.